Hello students, இன்னைக்கு பார்க்க போகிறது numerical from electrostatics chapter. The electric field intensity at point B due to a point charge Q kept at point capital A is 24 Newton per Coulomb, and the electric potential at point B due to same charge is 12 joule per coulomb. Calculate the distance and also the magnitude of charge Q. Electric field intensity at point B. இங்கே ஒரு சார்ஜ் Qன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த கொஷினில் இருக்க டேட்டாவை நீங்கள் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். என்ன ஃபார்முலா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னு ஒரு பாயிண்ட்டில் க்யூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். நம்ம இந்த டாப்பிக்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு? E வெக்டார் ஈக்குவல் டு 24 நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜ் இந்த பாயிண்டில் இருந்தால் இந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் க்ரியேட் ஆகாது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V அதுவும் க்ரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலு V ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 12 ஜூல் பர் கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் அட் எனி பாயிண்ட் டியூ டு த சார்ஜ்? ஜென்ரல் ஃபார்முலா 1/4πε0 சார்ஜ் Q பை டிஸ்டன்ஸு r². இதை நம்ம படிச்சிருக்கோம். இந்த வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 24 நியூட்டன் பர் கூலும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பாயிண்டில் கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நமக்கு என்னன்னு தெரியும்? V ஈக்குவல் டு 1/4πε0 Q பை R அப்படின்னு படிச்சிருப்போம். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ இருக்குது? 12ன்னு இருக்கா? 12 ஜூல் பர் கூலும். ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துப்போம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துப்போம். இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுவோமா? ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? E பை V ஈக்குவல் டு டிவைட் பண்ணலாமா? 1/4πε0 Q by R² divided by என்ன வேல்யூ? 1/4πε0 Q by R. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல், இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங்? E by V ஈக்குவல் டு இந்த R மேலே போயிடும் இல்லையா? R டிவைடட் பை R² அப்படின்னு வரும். இல்லை ஒரு R கேன்சல் ஆகிடும். நான் ரிமைனிங் என்ன இருக்கும்? therefore E by V which is equal to 1/R. அப்படின்னா R distance R equal to V by Eன்னு சொல்லலாம். ஆல்ரெடி Vயோட வேல்யூ Eயோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் V? Vனா 12 ஜூல் பர் கூலும், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா 24. ஸோ இதை கேன்சல் பண்ணால் வாட் இஸ் த டிஸ்டன்ஸு? 0.5 மீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் சொன்னால் ஏபின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஆர். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு நமக்கு? 0.5 மீட்டர். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டியூட் ஆஃப் சார்ஜ் கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் V என்ன ஃபார்முலா? V ஈக்குவல் டு 1/4πε0 Q by R.
சார்ஜ் நமக்கு தேவை அப்படின்னா Q ஈக்குவல் டு என்ன வரும் 4πε0 இன்ட்டு V இன்ட்டு R. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 1/4πε0 என்ன அர்த்தம் 1/9 இன்ட்டு 10⁻9. பொட்டன்ஷியல் வேல்யூ நமக்கு தெரியும் 12. டிஸ்டன்ஸ் ஆர் வேல்யூ நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணோம் 0.5. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண கிடைக்கும் நமக்கு Q ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு 10⁻9 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6. சிம்பிளாக எப்படி எழுதலாம் 2/3 இன்ட்டு 10⁻−9 எழுதலாம். இல்லைனா என்ன எழுதலாம் 0.667 இன்ட்டு 10⁻−9. சார்ஜ் தானே கூடும். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜுக்கான ஆன்சர்.